நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கைடு சேனல். நண்பர்களே, இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்கள் பற்றி வந்து பேசியிருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ரேஷன் கார்டு நியாய விலைக் கடைகளில் வழங்கக்கூடிய ரேஷன் கார்டுகளில் சில மாற்றங்களை மாற்றுத்திறனாளிக்காக கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக திண்டுக்கல் மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் கொடுத்து வருகிறோம். எதற்காக இப்போ திடீர்னு இந்த மனுக்களை நம்ம கொடுக்குறோம், அதில் என்ன மாற்றத்தை கொண்டு வரணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேசுகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நியாய விலைக்கடை என்பது மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் கட்டாயம் தேவைப்படுகின்ற ஒன்று. அந்த ரேஷன் கார்டுகளிலே என்பிஹெச்ஹெச், ஏஏஒய், பிஹெச்ஹெச் என பல்வேறு வகையான கார்டுகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன கேள்வி, என்ன மாற்றத்தை நம்ம வலியுறுத்துகிறோம், என்ன மாற்றத்திற்காக ஆயிரக்கணக்கான மனுக்களை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியிட்ட கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்காக தான் இந்த காணொலி. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னதாக திண்டுக்கல் மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், சார் நானும் என் ஃப்ரெண்டு 2 பேருமே மாற்றுத்திறனாளி தான். ரேஷன் கடைக்கு நாங்கள் போனோம். ரேஷன் கடைக்கு போனோடனே அவன் வந்து கைரேகை வைக்கவே இல்லை, பொருளை வாங்கிட்டு போப்பான்ட்டார். அடுத்து நான் போகிறேன், கைரேகை வைக்கணும்னு சொல்கிறாரு. என்னன்னு கேட்கும்போது அவர் வந்து கார்டு மாற்றுத்திறனாளி இடம்பெற்றுள்ள கார்டாக இருக்குது, உங்கள் கார்டு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒன்றுமே புரியலைங்க, நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் பல அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள்ட்ட பல வகையில் விசாரித்த போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. என்னென்னா, புதிதாக திருமணமாகி ரேஷன் கார்டு வாங்குறவங்க, அல்லது கூட்டு குடும்பமாக இருந்து பிரிஞ்சு தனியாக புதுசாக கார்டு வாங்குறவங்க, இந்த மாதிரி இந்த கடந்த 2-3 ஆண்டுகளில் புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருக்கவங்க, இப்போ எனக்கு வாங்கி 25 வருஷம் ஆச்சு, இந்த மாதிரி உங்களுக்கும் வாங்கி 10 வருஷம் 15 வருஷம் ஆனவங்கள்லாம் பல பேர் இருப்பீங்க. புதுசாக ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்குறாங்க பார்த்தீங்களா? அப்படி அப்ளை பண்ணுகிற போது எங்கே அப்ளை பண்ணணும்? செல்லுலேயும் அப்ளை பண்ணலாம், நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டிலேயே அப்ளை பண்ணலாம். அதெல்லாம் நம்ம பெரும்பாலான மாற்றுத்திறனாளி இருக்காது. பெரும்பாலும் என்ன செய்வாங்க, இசேவை மையத்தில் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி இசேவை மையத்தில் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய பேர், அட்ரஸ், அதுக்கான ஆவணங்கள் இதெல்லாம் காமன், இதெல்லாம் பொதுவானது. அதில் ஒரு கேள்வி கேட்குது, நீங்கள் மாற்றுத்திறனாளியா அல்லது உங்கள் குடும்பத்தில் யாராவது மாற்றுத்திறனாளி இருக்கிறீர்களா, என்ன வகையான ஊனமுடையவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்குது. இந்த கேள்வி கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கார்டு வாங்கின நம்மளுக்கு, நாமளும் இசேவை மையத்தில் பதிஞ்சிருக்கோம், பல இடங்களில் பதிஞ்சு தான் நம்ம கார்டு வாங்கியிருக்கோம். நமக்கு ஏதாவது கேட்டுச்சா? உங்களுக்கு யாராவது இது மாதிரி கேட்டாங்களா? கேட்டிருந்தா நம்ம பதில் சொல்லியிருப்போம், ஆமாங்க நான் மாற்றுத்திறனாளி, என் வீட்டில் மாற்றுத்திறனாளி இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். அந்த மாதிரியான கொஸ்டின் அந்த சாஃப்ட்வேரில், அன்னைக்கு இருந்த சாஃப்ட்வேரில் அப்டேட் பண்ணப்படலை. அப்போ இன்றைக்கி இருக்கிற சாஃப்ட்வேரில் அது அப்டேட் பண்ணப்படுது. அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி புதுசாக வர்றவங்க பதிஞ்சாங்க அப்படின்னா அந்த கார்டு என்னவா வந்தது, மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டாக வெளிவந்தது. அப்படி மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டாக வந்துருச்சு அப்படின்னா, ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ரேஷன் கார்டில் குடும்பத்தாருடைய வயசை கண்டுபிடிக்கலாம், அப்பாவுக்கு என்ன வயசு, அம்மாவுக்கு என்ன வயசு, எனக்கு என்ன வயசு, என் முண்டாட்டிக்கு என்ன வயசுங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த ரேஷன் கார்டில் அந்த குடும்பத்தில் யார் மாற்றுத்திறனாளி இருக்காங்கன்னு பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இது என்ன பண்ணுது, பதியும் போதே அந்த டிஜிட்டலாக வரும்போதே மாற்றுத்திறனாளிக்கான கார்டாக வருகிற போது அந்த மிஷினில் மேலே வைப்பார்ல, நம்ம ரேஷன் கார்டில் போய் பொருள் வாங்கும்போது அந்த கார்டை கொண்டு போய் இப்படி மேலே வைப்பாங்க, வச்ச உடனே அது காமிச்ச உடனே நம்ம பணத்தை கட்டிட்டு பொருளை வாங்கிட்டு வருவோம். அப்படி வைக்கிற போதே அந்த மிஷின்லேயே என்ன காமிக்குது, மாற்றுத்திறனாளிக்கான லோகோ வருது. அப்படி மாற்றுத்திறனாளிக்கான லோகோ வருகிற போது மாற்றுத்திறனாளிகள் கைரேகை வைக்கலாம், வைக்காமலும் போகலாம், பொருளை வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி நம்மள பல மாற்றுத்திறனாளிகள், வயதான மாற்றுத்திறனாளிகளுக்கு கைரேகை விழுகிறதுல பெரிய சிரமங்கள் இருக்குது. தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளில் கைரேகை விழுகிறதுல பல்வேறு சிரமங்கள் இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட சிரமங்கள் இருக்கிற போது நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் எங்களுக்கு புதிய ஒரு திட்டம், ஒரு சலுகை கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்தால் என்ன செய்யணும், எல்லோரும் கொடுக்கணுமா, இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் நான் கொடுப்பேன்னு சொல்லுவதா? இப்போ தாய்மானவர் திட்டம் அந்த லட்சணத்தில் தான் நடக்குது. மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்கும் ரேஷன் கார்டில் பொருட்கள் கொடுக்குற மாதிரி அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க. 1,50,000 பேர் கொடுத்தோம், 2 லட்சம் பேர் கொடுத்தோம்னு சொல்கிறாங்க. ஆனால் தாய்மானவர் திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேருக்கு பொருள் வந்திருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஊருக்கு ஒருத்தன், ஊருக்கு 2 பேர், இப்படி தான் வந்துட்டு இருக்கே ஒழிய 100க்கு 90% இன்னும் சொல்லப்போனால் உண்மையாக பாதிக்கப்பட்டு ரேஷன் கடைக்கே போக முடியாதவனுக்கு எவனுக்கும் பொருள் வரல. என்னை மாதிரி நல்லா நடக்கக்கூடியவர்கள், எல்லா வேலையும் செய்யக்கூடியவர்களுக்கு பொருள் வருது, வீட்டுக்கு வருது. அப்போ இப்படியான குளறுபடிகள் தாய்மானவர் திட்டத்தில் ஒரு பக்கம் இருக்குதுன்னு ஒதுக்கி வச்சுங்க. அப்போ நாம் என்ன கேட்குறோம்,
அப்போ ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் எல்லாருக்கும் சமமாக கொண்டு வா. ஒருத்தருக்கு கொடுத்து ஒருத்தர் கொடுக்காம இருக்கிறது சரியாக வராது. அப்போ ஏற்கனவே பழைய கார்டுகள் 10 வருஷம் 15 வருஷமாக வச்சுட்டு இருக்கவனுக்கு மாற்றுத்திறனாளின்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்கிற, புதுசாக வந்தவனுக்கு மட்டும் கார்டை கொடுத்தீங்கன்னா இது எந்த வகையில் நியாயம்? அப்போ இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக இப்போ நாம் என்ன பண்ணோம்னா அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு, நீங்கள் என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் ஒட்டுமொத்தமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களுடைய அமைப்பில் ஒரு 5000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி இருக்காங்க. 5000 பேருடைய மனுக்களை நாங்கள் உங்கள்கிட்ட வாங்கி வந்து கொடுப்போம். நீங்கள் எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளையும் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள ரேஷன் கார்டுகளாக நீங்கள் மாற்றித்தரணும். எதுக்காக இந்த உரிமையை கேட்குறோம்? இப்போ ஓட்டர் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் வாக்காளர் திருத்தம் அதெல்லாம் நடந்துச்சு. அதில் நம்முடைய சங்கத்தில் கூடிய பொதுவாக எல்லா மாற்றுத்திறனாளிக்குமே ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். ஃபார்ம் 8 கொடுத்து நீங்கள் திருத்திங்க. ஃபார்ம் 8ல் என்ன திருத்தம்? நீங்கள் மாற்றுத்திறனாளி என குறிப்பிட்டு அந்த வாக்காளர் அட்டையிலேயே மாற்றுத்திறனாளி என குறிப்பிட்டு நீங்கள் வாக்காளர் அட்டையை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். எதுக்காக பதிவு பண்ண சொன்னோம்? அப்படி பதிஞ்சிங்கன்னா எத்தனை மாற்றுத்திறனாளிகள் ஒரு பூத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம் எளிமையாக பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ அதே மாதிரி எதிர்காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் சில சிறப்பு, இப்போ உதாரணத்துக்கு தாய்மான திட்டத்தில் கூட என்ன வந்திருக்குது, உங்கள் கார்டு மாற்றுத்திறனாளிக்கான கார்டா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே. ஒருவேளை நம்ம கார்டு மாற்றுத்திறனாளிக்கான கார்டாக இருந்தால் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரேஷன் கார்டுகளை எங்களுடைய பழைய மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் வச்சிருக்கக்கூடிய எல்லா ரேஷன் கார்டுகளையுமே, ஏன்னா இந்த 3 வருஷத்துக்குள்ளே யாரும் ரேஷன் கார்டெலாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. நம்ம ஆளுகள் எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகுது, எவன் நம்ம பொண்ணு கொடுக்குறான்? நம்மளா ஏதாவது ஒன்று அனாத ஆசிரமத்தில் அங்கே இங்கேன்னு எடுத்துகிட்டு வந்தால் தான் ஒளிய நமக்குன்னு எவனும் பொண்ணு கொடுக்க போகிறது, நம்ம கல்யாணம் ஆக போகிறதில்ல. அப்போ நம்ம கார்டு வச்சுக்கிறது பூராமே 10 வருஷம் 15 வருஷமாக வச்சிருக்கக்கூடிய கார்டு தான். அப்போ இந்த கார்டு வேண்டாம், எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி இடம்பெற்றுள்ள கார்டாக கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு படிவத்தை வந்து இன்றைக்கி மாவட்டம் முழுக்க வந்து நம்ம வந்து கலெக்டர்கிட்ட நம்ம கொடுத்துட்ருக்கோம். மாவட்டம் முழுக்கவே இந்த படிவம் என்பது தொடர்ந்து வாங்கி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை, குடும்ப அட்டையை மாற்றுத்திறனாளி என அடையாளப்படுத்தும் விண்ணப்பம், அவ்வளோதான் மேட்ரு. அதில் அனுப்புனர் நம்ம பேர் அட்ரஸ் போட்டுக்கலாம். அந்த பெறுநர் வந்து வட்டார வழங்கல் அலுவலர்னு போட்டு அந்த தாலுகா ஆஃபீஸை போட்டுட்டு, ஐயா வணக்கம், தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றுள்ள குடும்ப அட்டைகளை தனியாக அடையாளப்படுத்தும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. அந்த அடிப்படையில் எனது குடும்ப அட்டையில் உள்ள டேஸ் நபர், அதாவது யார் மாற்றுத்திறனாளியாக அவர் பேர் எழுதிட்டு மாற்றுத்திறனாளியாக உள்ளார், எனவே எனது குடும்ப அட்டையை மாற்றுத்திறனாளி என அடையாளப்படுத்தும் வகையில் மாற்றம் செய்து தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் போட்டு இதில் மாற்றுத்திறனாளி எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கி ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, மாற்றுத்திறனாளி கார்டு, யூடிடி கார்டு எல்லாமே இணைச்சு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் வந்து தமிழ்நாட்டிலே அநேகமாக திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த வேலையை நாம் துவங்கியிருப்போம் என்று நினைக்கிறேன். வேறு எந்த மாவட்டத்திலும் இதற்கான பணிகள், ஏன்னா இப்படி ஒரு ஸ்கீம் இருக்கிறதே பல பேருக்கு தெரியாது, இப்படி ஒரு வகை இருக்கிறது அப்படிங்கிறதே பலருக்கும் தெரியாது. அப்போ இந்த திட்டத்தை முதல் முறையாக நாம் துவங்கி நடத்திட்டு இருக்கோம். அநேகமாக இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து யாருமே செய்யலை, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து போயிருக்கனால அதிகாரிகளை விழிவிதுங்கி நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது, சாஃப்ட்வேரில் அப்டேட் கொண்டு வரதா இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்காங்க. இருந்தாலும் நாம் அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக விரைவில் அதுக்கான பதில் கிடைக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அந்த மாதிரி நண்பர்களை தொடர்ந்து கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கே எது நடக்குது, எப்படி நடக்குது, மாற்றுத்திறனாளிக்கு சாதகமாக நடக்குதா, பாதகமாக நடக்குதா, அப்படி பாதகமாக நடந்தால் அதை தட்டி கேட்குறது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் செய்யாமல், நாம் அதற்கான வழிகளை ஏற்படுத்தாமல் கண்டிப்பாக நமக்கான விமர்சனம் பிறக்காது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் பூரா இன்றைக்கி நடந்துடுமா, நடக்காது, நாளைக்கு நடந்துடுமா, நடக்காது. ஆனால் எனக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர் பண்ணாமல் நான் இருந்தேன் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய குற்றம் என்கிற அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு பல விஷயங்களை பகிர்ந்துட்டுருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். நான் இப்படி பகிரக்கூடிய விஷயங்களை எல்லோரும் கொண்டு போங்க, எல்லா விஷயம் மாற்றுத்திறனாளிக்கும் கொண்டு போங்க. அப்படி கொண்டு போய் அவங்க எல்லோரும் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள், சட்டங்கள், திட்டங்கள், உரிமை மீறல்கள், அத்துமீறல்கள், அடாவடிகள் எல்லாவற்றையுமே தோலுரித்து தொங்க விட்டுட்ருக்கோம். நம்ம இதை பார்த்து நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி நண்பர்கள் இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.